ஏன் ஸ்பேஸுக்கு போகிறவங்களாம் ஸ்பேஸ் ஷூட் போடுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அங்கே ஆக்சிஜன் இருக்காது, அதனால் அந்த சூட்டை போட்டுட்டு போகிறாங்கன்னு. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் வேணும்னா அவங்க வெறும் மூக்குக்கு மட்டும் ஆக்சிஜன் போகிற மாதிரி வச்சுருக்கலாமே. ஏன் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஹே கைஸ், வெல்கம் டு WOW BEAUTIES சேனல். ஹலோ. இன்னைக்கு வீடியோவில் ஸ்பேஸ் ஷூட் பற்றியும் ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் மூணுக்கு போனால் நம்ம என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி WOW BEAUTIES சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கைஸ். நிறைய சேலஞ்சஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கே போகிற ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமான ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படும். ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு அங்கே தேவையான சேஃப்டியும் கொடுத்தாகணும். ஏன் சேஃப்டிக்காகன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஷூட்டை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் ஷூட்டை ஸ்பெஷலாக பார்த்து பல லேயர்ஸ் வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 லேயர்ஸ் இருக்குமா. அண்ட் அந்த ஸ்பேஸ் ஷூட்டோடைய பேக் சைடில் பெரிய பேக் பேக் இருக்குமா. அந்த பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம், செகண்டரி ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், காஷன் அண்ட் வார்னிங் சிஸ்டம் அண்ட் விண்ட் ஃப்ளோ சென்சார்னு பல பாதுகாப்பு சிஸ்டம் வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்பேஸ் ஷூட். ஒரு ஸ்பேஸ் ஷூட்டோட விலையே 600 crores கிட்ட இருக்குமா. எதுக்காக இந்த ஷூட்டை போடுறாங்கன்னா, ஸ்பேஸ்ன்றது ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ், எஸ்பெஷலி ஃபார் ஹியூமன்ஸ். பிகாஸ் அங்கே ஆக்சிஜனும் இருக்காது அண்ட் அங்கே ஹை லெவல் ஆஃப் ரேடியேஷன் எனர்ஜி இருக்கும். அண்ட் ஸ்பேஸில் சில இடங்கள் கோல்டாகவும் சில இடங்கள் ஹாட்டாகவும் இருக்குமா. நம்ம அர்த்துக்கு மேலே ஓசோன் லேயர் இருக்கிறதுனால சன்னோட யூவி ரேசஸ் அண்ட் மற்ற ஆபத்தான ரேசஸ் நம்ம மேலே டைரெக்டாக படாது. பட் மூனில் அட்மாஸ்பியர் இல்லாததுனால சன்னோட ரேசஸ் டைரெக்டாக அது மேலே படும். அதனால ஹீட் அங்கே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சன்னோட ரேசஸ் படாத பிளேசஸ் செம்ம கோல்டாகவும் இருக்குமா. இந்த ஷூட் ஹியூமன்ஸை டெம்பரேச்சரில் இருந்து மட்டும் காப்பாற்றாது, பட் ஸ்பேஸில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்கிட்ட இருந்து ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த ஷூட்டை வேர் பண்ணுறாங்க. முன்னாடியே சொன்ன இந்த சூட்டுக்கு 11 லேயர்ஸ் இருக்குன்னு. நம்ம வெயிலில் காட்டன் ட்ரெஸ் போட்டாலே வேர்க்குது. ஆனால் எப்படி அந்த 11 லேயர்ஸ் கொண்ட ஷூட்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுலேயே மூச்சு முட்டிரோமேன்னு தானே நினைக்கிறீங்க? அதுக்காகவே அதில் கூலிங் சிஸ்டமும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை போட்டிருக்கிறவங்களுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குமா. எரியுதடி மாலா, ஃபேன் போடு. இந்த சூட்டோட வெளிப்பக்கம் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி இருக்காங்க. அதனால தான் ஒயிட் கலரில் ஷூட்டை உருவாக்கி இருக்காங்க. இப்போது இன்னொரு டவுட் வரும், எப்படி 11 லேயர்ஸான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்பேஸுக்கு போகும்போது டிஸ்பிள்ஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு. அதுக்காகவே அந்த சூட்டில் பாடி வேஸ்ட் ரீசைக்கிளும் வச்சுருக்காங்க. இதனால அவங்களுக்கு டாய்லெட் போகிற பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அந்த ரீசைக்கிள் ஆகி வர வாட்டரை அந்த ஆஸ்ட்ரோனட் ட்ரிங்கிங் வாட்டராகவும் குடிச்சுப்பாங்களாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறனால தான் இந்த சூட்டோட காஸ்ட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குது. சரிப்பா, எனக்கும் ஸ்பேஸுக்கு போகணும், ஆனால் என்கிட்ட 600 crores இல்லைன்னு அப்படியே ஒரு தீபாவளி ராக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா இதுக்கு பேர் ஜோக்கா? அங்க போனதும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே பிரீத்திங் ப்ராப்ளம் தான். ஏன்னா ஸ்பேஸ்ல நம்ம பிரீத் பண்ண தேவையான அளவுக்கு ஆக்சிஜனும் இல்லை. இதனால நம்மளால அங்க ரொம்ப நேரம் ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ்ல ஏரே இல்லை. ஸோ நீங்க ஐயோ அம்மானு கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. ஏன்னா சவுண்ட் டிராவல் பண்ண ஒரு மீடியம் அதுக்கு இல்லை. இப்படி ஆக்சிஜன் இல்லாமல் திணறிட்டு இருக்கும்போது உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்படியே அந்த ஆக்சிஜன் எக்ஸ்பேண்ட் ஆகி உங்கள் லங்ஸ்னால தாங்க முடியாத அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிரும். இதனால உங்கள் லங்ஸும் பெருசாகி உடஞ்சிரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்கள் பாடிக்குள்ள எல்லா லிக்விட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். உடனே அது ஃப்ரீஸும் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ரீசன் அங்கே ஏர் இல்லாத காரணம் தான். இதுவே பயங்கரமா இருக்கே, இதை விட பயங்கரமான ஒன்று சொல்லவா? இது எல்லாமே நடக்கும்போது உங்கள் ஆர்கன்ஸ் அண்ட் ஸ்கின் எல்லாமே இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இதுக்கு காரணம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா லிக்விட்ஸும் பாயில் ஆகிட்டு இருக்கிறது தான். ஸ்பேஸில் இன்னுமே சில டேஞ்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்பீடில் ஸ்பேஸுக்கு போய் சேர்றீங்களோ அதே ஸ்பீடில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இதில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒன்று எதுனா பிளானட்டோட கிராவிட்டிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும், இல்லைனா எதுனா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கயிறு கட்டி போகணும். இங்கே இருக்கிற இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் தனியாக ஸ்பேஸில் பறந்து போயிட்டு இருக்காருல்ல, இது ஒரு எடிட்டட் ஃபோட்டோ இல்லை கைஸ். இது ரியலாக ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் இருந்து எந்த ஒரு ரோப் சப்போர்ட்டும் இல்லாமல் பறக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோ. ஆனால் என்ன ஒரு குட் நியூஸ்னா, அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஆகலை. அவர் அங்கே ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ஜெட் பேக்கை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் சேஃப் தான். நான் ஸ்பேஸை பற்றி சொல்லும்போதே சொன்னேன், ஸ்பேஸில் நம்ம என்டர் ஆகிற ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுவோன்னு. இது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்பேஸில் இருக்கிற மீட்டராய்ட்ஸ் அண்ட் மற்ற டிப்ரிஸ், அதாவது குப்பைகள் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சேஃப்டி சூட்டு இல்லாமல் ஸ்பேஸுக்கு போனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உங்களை இடிக்கும். அது எவ்வளோ ஸ்பீட்லனாலும் வரலாம். ஸோ நீங்கள் ஸ்பேஸுக்கு ட்ரிப் போனீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை வாங்கிட்டு போயிருங்க. ஆமாம், ஸ்பேஸில் தான் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கே, அப்போது அங்கே ஃபுல்லாக பிரைட்டாக தானே இருக்கணும். ஆனால் ஏன் ஃபுல்லாக இருட்டிட்டு இருக்கு? இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் WOW பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற வேறு பிளானட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க லெஃப்ட் சைட் கீழே ரெக்கமெண்ட் வீடியோவில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.